மனைவிமார்களை அவங்களோட கணவர்கள் தங்களோட கால்கள்ல ஏத்திக்கிட்டு வேகமா நடந்து போய் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போகணும். இங்க இருக்கிறவங்க இங்க இருந்து அங்க போயிட்டு திருப்பி இங்கே வந்துடணும். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான பின்னிங் பாயிண்ட். அவங்க மனைவிய கால்ல ஏத்திக்கிட்டு அந்த இடத்தை யார் போய் முதல்ல தொடுறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். Time starts now. Come on, சீக்கிரம் போங்க. பார்த்து ஜாக்கிரதையா போங்க, கீழே விழுந்துடாதீங்க. Come on guys. மாமா போ மாமா. போவா எங்கடி போறது? முட்டில இருந்து மூளை வரைக்கும் சாமாய் போய் கிடக்குடி. தீபா நக்ஷா ஜோடி ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம சித்தார்த் அண்ட் பொம்மி ஜோடி ரொம்ப நிதானமா ரொமான்டிக்கா போயிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. போறேன். வேகமா போங்க. இன்னைக்கு நாம தான் ஜெயிக்கணும். சரி சரி. வேகமா போங்க. போறோம்மா. அவங்க போறாங்க பாருங்க. போங்க. சீக்கிரம். ராஜா ஸ்மிதா ஜோடி இப்ப முன்னேறி போயிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்ம தீபா நக்ஷா ஜோடி ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு. வா. இருடி அசைய முடியலடி. வாவ் சூப்பர். ராஜா ஸ்மிதா ஜோடி அவங்க இலக்கை அடைஞ்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். தீபா நக்ஷா ஜோடி ஏதாவது முயற்சி எடுங்க. ஒரு ஜோடி ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. மாமா இது வேலைக்கு ஆகாது. நீ இறங்க. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். நீ தூக்குறியா? வா. நல்ல விஷயம். நான் தப்பிச்சேன்டா சாமி. வாவ் சூப்பர். சித்தார்த் பொம்மி ஜோடி அவங்களோட இலக்கை அடைஞ்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். இந்த போட்டியில ராஜா அண்ட் ஸ்மிதா ஜெயிச்சிட்டாங்க. இந்த போட்டியோட மிகப்பெரிய ஹைலைட்டே சித்தார்த் பொம்மியோட கெமிஸ்ட்ரி தான். ரொம்ப சூப்பரா விளையாடினாங்க. என்னதான் அவங்க ரெண்டாக வந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த பொறுமை, நிதானம் அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப சந்தோஷமா போட்டியில கலந்துக்க வச்சுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் இந்த போட்டியில ஜெயிச்சதா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்னமா அது? இந்த போட்டியிலயாவது அவங்க தோத்துருவாங்க நினைச்சா இந்த போட்டியில இவங்க ஜெயிச்சிட்டதா சொல்றாங்க. என்னால தாங்க முடியலமா. ஐயோ என்ன படியெல்லாம் நகருது. மானத்தை வாங்காதா. இது பேரு எஸ்கலேட்டர். அது சரி, நகர படிக்கட்டுல எப்படிங்க ஏறி போறது? நான் வரலப்பா. பொம்மி தைரியமா போமா. வா போலாம். மானத்தை வாங்காத, வா போலாம். ஏறு, ஒரு காலை வச்சா தானா போயிடும். பயமா இருக்கு வேம்பு சார். வான்னு சொல்றேன்ல.
இதுல ஒரு கால் எடுத்து வை. நீ பயப்படாத, வெய்யி. ஐயோ எனக்கு பயமா இருக்கு வேம்பு சார். காலை வை. காலை வச்சா தானா போயிடும். வை. எனக்கு பயமா இருக்கு வேம்பு சார். கால் வெயின்னு சொல்றேன்ல. வெய்யி. உன்னெல்லாம் பஸ்ல ஏத்துறதே பெரிய விஷயம். உன்னை எஸ்கலேட்டர்ல ஏத்தி வச்சு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? சித்தார்த் ஒரு மாசத்துல எத்தனை தடவை பிளைட்ல ஏறி இறங்குவான் தெரியுமா? நீ எல்லாம் சித்தார்த் பொண்டாட்டின்னு வெளியே சொல்லிக்காத, வெட்கக்கேடு. பிரீத்தி, பூமி, நம்ம அகராதியில நம்மளால முடியாதுன்னு எந்த விஷயமும் இருக்கவே கூடாது. பொம்மி எங்கம்மா காணோம்? எங்க நம்ம கூட தானங்க வந்தா? எங்கப்பா பொம்மி? சார், எனக்கும் தெரியல. பட்டிக்காடு எங்கேயாவது போய் தொலையட்டும். எப்படியோ கீழே வந்துட்டோம், திரும்ப எப்படி மேல போறதுன்னு தெரியலையே, பயமா இருக்கே. அப்பா, அங்க பாருங்க பொம்மிய. சூப்பர் பொம்மி, சூப்பர். இதுதான் பொம்மி. முடியாத காரியத்தையும் முடிச்சு காட்டுவாங்க. உன்னை பார்த்து எல்லா விஷயத்தையும் நல்லா கத்துக்கணுமா? எவ்வளவு அழகா வர நீ. என் கம்பெனில நிறைய பேரு முடியாதுன்னு
டார்கெட்டை ஃபினிஷ் பண்றதுக்கு தலைகீழா நிக்கிறாங்க. வேணா ஒண்ணு பண்ணு பூமி, என் கம்பெனிக்கு வந்து நீ கிளாஸ் எடுத்து. என்ன சித்தார்த், ஓகே தானே? அம்மா, நீங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். என்னம்மா? ப்ளீஸ் 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 பா, போயிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. வா ராகுல். சரி வாங்க நம்ம போலாம். வா ஆ, மம்மி போலாம். வா. வாமா. அப்பா அம்மாவோட ஹாப்பினஸ் தான் இந்த கல்யாணத்துல எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்குது. மனசுக்கும் நிறைவா இருக்கு. அவங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அதை விட வேற எனக்கு என்ன சந்தோஷம்? அவங்க எனக்காக செஞ்ச விஷயத்துக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி இல்ல? அதே மாதிரி நம்ம ஃபியூச்சரை பத்தி நிறைய கனவு வச்சிருக்க ராகுல். எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நமக்குன்னு சொந்தமா கொஞ்சம் ஒரு விவசாய நிலத்தை வாங்கி அப்பப்ப விவசாயம் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் அதுலயே பயிர் பண்ணி கொண்டு வரணும். அப்பதானே நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும். அங்கேயே பசுமாடு வாங்கி வளர்க்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் விவசாயத்தை பத்தி சொல்லி தரணும்னு ஆசையா இருக்கு. என்ன நீ, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பதிலே பேச மாட்டேங்கிற? போதும், என்ன வீடியோ எடுத்தது ஓவரா ரசிக்காத. அப்புறம் பிடிக்காம போயிட போகுது. எப்படி பிடிக்காம போகும்? எப்பவுமே பிடிக்கும். வாடா தம்பி. ஏய், மெதுவா பார்த்து. பெட்ரோல் போட்டுட்டல? போட்டாச்சு மேடம். தேங்க்ஸ். மேடம் இந்தாங்க மேடம் பில்லு. பெட்ரோல் தான் போட்டாச்சுல, பில்லெல்லாம் எதுக்கு எனக்கு? சரி வா, உட்காந்து சாப்பிடலாம். இல்ல மேடம், எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. சரி. கொஞ்சம் விட்டுந்தா பாத்துருப்பான். பெரிய சிக்கலே உண்டு பண்ணிருப்பானே. நல்ல வேலை தப்பிச்சோம். ஏன் பிரீத்தி, இவனை எதுக்கு பெட்ரோல் போறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற? உன் டிரைவர் என்னாச்சு? ஏன்? எனக்கு அவனை பார்த்ததுமே சரியா தோணல. அவன் மூக்கும் முழியும் ஆளே சரியில்லை. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நைஸா பழகிட்டு ஏமாத்திடுவாங்களோன்னு என் மனசுக்கு தோணுது. சச்சா, ஏய், என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்மளோட டிரைவர் அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காரு. அதனாலதான் நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அதுவும் இல்லாம ஜெகதீஷ் ஸ்வீட் பர்சன். ஏன் ஸ்வீட் கல்ல வேலை செய்யறான்றதுக்காகவா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆள் வேணா பாக்குறதுக்கு அப்படி இருப்பானே தவிர அவன் சீரியஸாவே ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன் தான். நீ பழகி பார்த்தா கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். எனக்கு என்னவோ சரியா தோணல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்னது இது? இது மௌத்தாரன். அப்படின்னா? இத வாயில இப்படி வச்சு ஊதணும். சூப்பருங்க, ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. கொடுங்களேன், நானும் வாசிச்சு பாக்குறேன். இந்தா. என்னமா சித்தார்த் ஊதுன அதையே வாங்கி இவ ஊதிட்டு இருக்கா? சித்து பேசாம கொடுக்கறான். பேசாம இருடி. கொடுங்களேன், நானும் வாசிச்சு பாக்குறேன். இந்தா.
என்னங்க இது? நான் வாசிச்சா மட்டும் பாட்டே வர மாட்டேங்குது. நீங்க வாசிச்சா அழகா பாட்டு வருது. இந்தாங்க, இன்னொரு தடவை வாசிச்சு காமிங்க. ஏய், என்ன அறிவு இருக்கா உனக்கு? எச்சிலோட கொடுத்துருக்க. சாரிங்க சார், சாரி சாரி. ஒரு நிமிஷம். என்ன பண்ற நீ? இந்தாங்க, இது கொடுங்க. அப்புறமா இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. ஓகே. அப்புறம் இது மேல அந்த கலர் பேப்பரை சுத்தி தருவீங்கல்ல, gift கவரா? ஆமா, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேம். சரி. ஏய், என்ன உன் புருஷனுக்கு தனியா gift வாங்கி கொடுத்து மயக்கறியா? அதெல்லாம் நடக்காது. நான் என் புருஷனுக்கு gift வாங்கி கொடுத்ததா மயக்கணுமா? என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, நீதான் அதையும் இதையும் பண்ணி எப்படியாவது அவரை மயக்கலான்னு பாத்துட்டு இருக்க. ஆனா அது நடக்காது, நான் இருக்கிற வரைக்கும். என்ன திமிரா? நிறைய இருக்கு. உனக்கு கடன் வேணுமா? நான் ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இந்த பொம்மைய பார்த்தாதான் இவனுக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் எதுக்குமா இப்படி முதுகுல எல்லாம் தாங்கி அவளை காப்பாத்தணும்? லேடர் அவ தலையில விழுந்து பைத்தியமாவே அவ திரிட்டுமே. விட்டுற வேண்டிதானே. அவ மேல விழப்போனத முதுகுல தாங்கி காப்பாத்தி. ஐயோ மா, என்னமா ஏதாவது பண்ணடி. ஏண்டி இப்படி ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கதை? சித்தார்த் பார்த்து தொலைச்சிருப்போம். கத்தாத. மெதுவா தாங்க பண்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வாங்க டாக்டர், வாங்க. சித்தார்த்,
பண்ற? உனக்கு இதெல்லாம் தெரியாது. விலகு, நகரு. நான் ஒன்னும் பண்ணல. தேங்காய் எண்ணெய முதுகுல ஊத்தி ஒத்தடம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்ண கூடாது. டாக்டர் வந்திருக்காருல, அவர் பார்த்து பாரு. நீ முதல்ல விலகு. ஸ்டாப். ஏன் சண்டை போடுறீங்க? அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் பக்காவா இருக்கு. நாங்களும் இதே தான் பண்ணிருப்போம். அவங்க ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டர்ல ஒத்தடம் கொடுக்குறாங்க. இதுதான் கரெக்டான மெத்தட். வெரி குட்மா. அது புருஷன் பொண்டாட்டி ஒரு ரூம்குள்ள தனியா இருக்கும். நான் அவருக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கேன். இங்க 3வது மனுஷங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அநாகரிகம். இத போய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்க தனியா இருக்கிறத மத்தவங்க வேடிக்கை பார்த்தா எங்களுக்கும் சங்கடமா இருக்காதா? கல்யாணம் ஆகாத பொண்ணு வேற நீங்க. கிளம்புங்க. ஏய், அட, கதவு அங்க இருக்கு. போங்க. ஓ. பாரு, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ சிசிடிவி கேமரா கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? திரும்பி படு. உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா நான் என்ன பண்றது? ஏதாவது தேவைன்னா நானே கூப்பிடுறேன். நீ திரும்பி படு. நான் இப்படிதான் படுப்பேன். எனக்கு இப்படி படுத்தாதான் தூக்கம் வரும். என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வேணா திரும்பி படுத்துக்கோங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வேணும்னா இத வச்சு முகத்தை மூடிக்கோங்க. செல்போன்ல கைய வச்சீங்க. ராகுல், என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுறான். உனக்கு என்னடா மரியாதை? உண்மையிலேயே நீ நல்லவனா மாறினா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம். இல்ல நானே பிரீத்தி மேடம்கிட்ட வந்து உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தலைகுனிய வச்சிருக்கேன். அப்புறம் என்ன நடக்கும் நீயே யோசிச்சுக்கோ. இன்னும் இந்த போனுக்குள்ள என்னென்ன அசிங்கம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க புத்தியில இருக்க அசிங்கம் தானடா அந்த போன்லயும் இருக்கும். இந்த பாரு ராகுல், மறுபடியும் நீ எங்கேயாவது யாருக்கிட்டையாவது தப்பா நடக்கிறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு வில்ல. புரியுதா? புரியுது. எங்களை பத்தி யார்கிட்ட சொல்லிடாத. எங்களை மன்னிச்சிரு ஜெகதீஷ். இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல நான் சொல்ற மாதிரி சூழ்நிலையை நீ உருவாக்கிடக்கூடாது. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ஃப்ரெண்ட நம்பி வந்திருக்கியே, அருணும் ராகுலும் யாரும் நல்லவங்க இல்ல. நான் எதுவுமே விவரமா சொல்ல விரும்பல.
இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உடனே இங்க இருந்து புறப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேய் பாத்தியா அவன? ஒரு நிமிஷத்துல கீதாவோட மனசை மாத்தி இங்க இருந்து போக வச்சிட்டான்டா. அவனை சும்மா விடக்கூடாதா? இல்லடா, அந்த ஜெகதீஷ் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஏன்னா பிரீத்திக்கு அவன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குடா. அவன் வாயை திறந்து அவகிட்ட நடந்ததை சொல்லிட்டானா இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ண எல்லா விஷயமும் வீணா போயிடும். பிரீத்திக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லாத தனி சொத்து, அது அத்தனையும் என் கைக்குள்ள வரணும்டா. அது வரைக்கும் அவகிட்ட நல்லவனாவே நடிச்சு தீரணும். வேற வழியே இல்லை. சித்தார்த்த சார், சித்தார்த்த சார், சொல்லு. இழுக்குது இழுக்குது. அது காலுக்கடியில மண்ணு கரையுது. உன்னை எதுவும் இழுக்கல, நீ எங்கேயும் போகல. பொம்மி வா வா போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சார் சார் ஒன்னும் கேட்கல சார். சார் இங்க காத்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நானும் சந்தர்ப்பம் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு. இன்னைக்கு பொம்மி கதறி அடிச்சு ஓட போறான். செயின கொடு. எங்க சித்தார்த்த சார காணோம்? ஓய், சித்தார்த் சார் எல்லாம் எங்கேயோ போயிட்டு போறாரு. முதல்ல செயின கொடு. இது தாலி செயின். இது ஏன் கேக்குறீங்க? ஏய், குடுங்கற. ஏய், போடு விடாதடா. ஏய், மா என்னமா பண்றானுங்க இவனுங்க? ஒண்ணும் இல்லடி, அவளை பயமுறுத்துறாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா செயின கேட்டா குடுக்காம என்னையே தள்ளி விடுவேன். ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட வந்து தகராறு பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நான் எதுக்குடா என்னோட செயினை தரணும்? பொண்ணுடுவேன், பொண்ணு ராஸ்கல். ஏய், செயின கொடுங்க பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இல்லங்கறல. நம்ம வேணா போய் தடுத்துடலாமா? இல்லடி, இப்ப நம்ம போனா பெரிய சிக்கலாயிடும். நாம இதுல இன்வால்வ் ஆயிருக்கோன்றது தெரிஞ்சிடும். அதனால நாம இங்க இருந்து நகர்ந்து போறதுதான் பெட்டர். வா, வந்துரு, வா. நம்மளே கேட்கிறியா?
போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போயிடல ஓடிடலாம். அழாத, ஒன்னும் ஆகல. நான் தான் வந்துட்டேன்ல. சரி வா போலாம். இப்போ அடுத்து என்ன பிரயோஜனம்? நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், வந்தீங்க நீ? குழந்தை மாதிரி போய் விளையாடிட்டு இருக்க. சத்தியமா எனக்கு கேட்கல. கடல்ல சத்தம். நான் என்னங்க பண்ணட்டும்? உனக்கு கேட்காது காது. இடியட் இடியட். சித்தார்த், என்னாச்சு? இல்ல இவளாலதான். இவகிட்ட பீச்சில் வச்சு 2 ரவுடி பசங்க ஏதோ கலாட்டா பண்ணிருக்கானுங்க. உம்மிய தரன்னு கடலுக்குள்ள இழுத்துட்டு போய் தூக்கிட்டானுங்க. நானே பார்த்து பதறி போய் அவனுங்களை அடிச்சு விரட்டினேன். மை காட். நான் இப்பவே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர வைக்கட்டுமா? இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக்க வேண்டாம். நானே அவங்க நல்லா உதச்சுதான் அனுப்பியிருக்கேன். இனிமே அவனுக்கு யார்கிட்டயும் வாலாட்டவே மாட்டானுங்க. என்னதான் நடந்துச்சு சொல்லு பொம்மி. திடீர்னு அவங்க வந்து என்கிட்ட வம்பிழுத்தாங்க. வம்பிழுத்து கைய பிடிச்சு இழுத்ததும் நான் அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டேன். அதான் அவங்க கோவப்பட்டு என்ன கடல்ல வச்சு நல்லா அழுத்திட்டாங்க. அவங்கள சும்மா விட்டீங்க? அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேணாம்? இல்லடா தம்பி, சித்தார்த்தே அந்த ரவுடி பசங்களை அடிச்சு உதச்சு அனுப்பிச்சிட்டாரு. அதனால மேனேஜர் கிட்டயோ போலீஸ் கிட்டயோ சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்த பாரு, அந்த ஆளுங்க எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அது ரவுடி பசங்க தான். அவங்க தாடி எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. காதுல இந்த கடுக்கன் எல்லாம் போட்டிருந்தாங்க. கழுத்துல செயின் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. நீளமான தலைமுடி எல்லாம் வச்சிருந்தாங்க. இனிமே நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. என் கண்ணுல தென்படுறாங்களான்னு பாக்குறேன். சரியா? 2 பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க? நாங்க எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன? நீயே அதெல்லாம் கேக்குற? சித்தார்த்தும் பொம்மியும் ஹனிமூன் வந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம 2 பேரும் காரணம் சொல்லி இங்க தங்கி இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு பொம்மிக்கு பீச்ல வச்சு பிரச்சனை நடந்திருக்கு. எவனோ ஒரு 2 பேர் வந்து கைய பிடிச்சு இழுத்து தண்ணில எல்லாம் இழுத்து பிடிச்சு அமுக்கி இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. விட்டா இடி அடிக்குது, மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னு எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் சொல்லுவ போல இருக்கு. ஏதோ என் பொண்ணு அன்னைக்கு சித்தார்த் மேல ஆசைப்பட்டா, அது இதுன்னு பேசுறோம். அது தப்புன்னு என்னைக்கு வந்து சாரி கேட்டாலோ அதுக்கப்புறம் அத பத்தி நாங்க பேசுறதே இல்லையே. இங்க பாரு, நான் வக்கீல். 1000 இடத்துக்கு போவேன் வருவேன். அவங்க இங்க வந்து தங்கி இருக்கிறத எங்க கூட கனெக்ட் பண்ணி பார்க்காத. நாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் அவங்க வந்தாங்களே தவிர அவங்க தங்கி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இங்க வரல. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சும்மா பேசிட்டு இருக்காத. என்ன வக்கீல்ங்கிறதுனால பாயிண்ட் எடுத்து பேசி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அந்த ரவுடி பசங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க மட்டும் என் கையில சிக்குனானுங்க, தொலைஞ்சானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க வாயை திறக்காமலாம் இருக்க முடியாது. அவனுங்க வாயை திறந்து இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னானுங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன். தொலைச்சு உடனே அவனுங்களுக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணுங்கம்மா. இவன் கையில அவங்க சிக்கினா பெரிய ப்ராப்ளம் ஆகி போகுது. ஏண்டி பதற? இங்க பாரு, ஒரு விஷயத்த செய்யற துணிச்சல் இருக்கும் போதே விளைவையும் சந்திக்கிற துணிச்சல் இருக்கணும். அது எனக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு என்னோட வேலையில எத்தனை கிரிமினல்ஸ டீல் பண்றேன். இவெல்லாம் பச்சா, நான் பாத்துக்கிறேன். வேணும் முதல்ல இவனுக்கு வைக்கணும் ஆப்பு. சொல்லுங்க தாத்தா. பொம்மி கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. தாத்தா, அது எனக்கும் தெரியும். அப்ப கூட அவளை வான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பீச் சத்தத்துல அவளுக்கு கேட்காம இருந்திருக்கு. அத நானும் கவனிக்கல. இருந்தாலும் உடனே வந்து பார்த்து நான் சேவ் பண்ணிட்டேன் தாத்தா. ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. என்னமோப்பா, பொம்மி அழுததும் எங்க மனசே தாங்கல. நாம கும்பிடுற குலசாமி இப்படி அவளை காப்பாத்தி கரை சேர்த்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஜாக்கிரதையா இருந்ததெல்லாம் போதும். பொம்மி ரொம்ப பயந்துருக்கா. அவளை கூட்டிட்டு உடனே இங்க வர சொல்லுங்க.
என்ன அஞ்சல அதுக்குள்ள பயந்து வர சொன்னா எப்படி? எனக்கு என்னமோ இது கொஞ்சம் கூட சரியா படல. வந்துரு சொல்லுங்க. சித்தார்த், பாட்டி ரொம்ப பயப்படுறாப்பா. பூமியும் பயந்துருக்காப்பல இருக்கு. அதனால நீங்க இருந்த வரைக்கும் போதும்பா. அருணாச்சலம் சார் கிட்ட நான் பேசணும்னா கூட பேசிக்கிறேன். விஷயத்த சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்துருங்கப்பா. என்னப்பா யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு கிளம்பி வந்துடுறோம். சரி தாத்தா, நான் வச்சிடுறேன். சரிடா. பொதுவா வீடுகள்ல கணவன் ஒரு மாதிரியும் மனைவி வேற மாதிரியும் இருப்பாங்க. சோ இன்னைக்கு நடக்க போற போட்டியில கணவன் மனைவி மாதிரியும் மனைவி கணவன் மாதிரியும் மேடையில ஏறி நடிக்கணும். அதுதான் இன்னையோட போட்டி. உங்க வீட்ல ஏற்கனவே நடந்த ஒரு நல்ல இன்சிடென்ட்ட பிரதிபலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதே நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். நடந்த விஷயம் உங்க ரொமான்ஸையோ இல்ல இன்டிமேசியோ எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால தான் ஜெயிக்க முடியும். இப்போ முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போற ஜோடி சித்தார்த் அண்ட் பொம்மி. புள்ளையரப்பா, திட்டு வாங்கி வச்சா காண்டாயிடுவேன். வேம்பு சார், என்ன உங்களுக்காக நான் டிஃபனும் டீயும் கொண்டு வந்திருக்கேன் வேம்பு சார். வச்சுட்டு போ. இல்ல இல்ல, நீங்க பிஸியா இருப்பீங்க. நான் வச்சுட்டு போயிட்டா வேலை மும்மரத்துல நீங்க மறந்துடுவீங்க. அதனால சித்தி உங்க கையிலேயே குடுக்க சொன்னாங்க. சரி சரி குடு. உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. குடு. புள்ளையரப்பா 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 புள்ளையரப்பா. ஐயோ வேம்பு சார். ஐயோ ச்சே. ஐயோ மூச்சு. என்ன இப்படி பண்ணிட்ட? அறிவு இருக்கா உனக்கு? நீ பாட்டுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்க கொட்டிட்ட. நான் பண்ண வேலை எல்லாம் போச்சு. ஆபீஸுக்கு இன்னைக்கு நான் ரெடி பண்ணது நீ கொட்டினதுனால எல்லாமே போயிடுச்சு. பாம்பேல இருந்து வந்திருக்கிற ஆளுங்க கிட்ட நான் பேசணும். ச்சே, என் பாஸ் முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? நான் ஆபீஸ்ல இத்தனை நாளா வச்சிருந்த நல்ல பேரை ஒரே நாள்ல கெடுத்துட்டிய. இடியட் இடியட் ஸ்டூபிட் நாசென்ஸ் இடியட் டிஸ்கஸ்டிங். இந்த அளவுக்கு மோசமாவா நம்ம இவகிட்ட கோவப்பட்டு நடந்திருக்கோம். வெம்பு சார், நான் வேணா துணியை வச்சு தொடக்கட்டுமா? ஒண்ணும் வேணாம், தொடாது. இதனால எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் பாழா போயிடுச்சு. இடியட், போ. என் கண் முன்னாலே நிக்காத. போயிருங்க இருந்து. போ. அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் வெளியில சொல்ல தயங்குற புருஷ பொண்டாட்டி சண்டைய சித்தார்த்தும் பொம்மியும் இங்க வந்து அரங்கேற்றி காமிச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இப்படி ஒரு சண்டை நடந்ததெல்லாம் ஓகே தான், ஆனா எப்பவுமே ஊடலுக்கு பிறகு வர கூடல் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஊடலுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அது என்ன சித்தார்த், வேம்பு சார்னு பூமி சொல்றாங்க? வேம்பு சார்னா என்ன? அது எனக்கு தெரியல. பூமி எப்பவுமே என்ன அப்படிதான் கூப்பிடுவா. ஓகே சரி பூமி, நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்காக அவர் அப்படி கூப்பிடுறீங்க? அட, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, சொல்லுங்க. சித்தார்த் சார் எப்பவுமே கிரீன் டீ தான் குடிப்பாரு. அதுலயும் சக்கரை போட்டுக்கவே மாட்டாரு. நானும் ஒரு தடவை கிரீன் டீய குடிச்சு பார்த்தேன்.
கசப்புனா கசப்பு, வாயில வைக்கவே முடியல. அதனாலதான் வேம்பு சாறு. ஏன் வேம்பு சாறுன்னா வேப்ப மரத்துல எல்லா பாகமும் கசக்கும்ல, அதனாலதான் இவருக்கு அந்த பேரு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுல்ல? ஆக்சுவலி தீபன் அக்ஷயா மட்டும் தான் மேடைக்கு வந்திருக்கணும். நீங்களும் அப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த போட்டியில ஜெயிச்சது சித்தார்த்தும் பொம்மையும் தான். ஆமா, வழக்கமா ஜட்ஜி தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப சக போட்டியாளரா இருந்த நாங்க இத முடிவு பண்ணிட்டோம். The winner is Siddharth and Bhumi. இவங்களுக்கு என்ன gift கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்துடலாமா? இதுல பாய் டாக்கிங் டாமும் இன்னொன்னுல கேர்ள் டாக்கிங் டாமும் இருக்கு. இந்த ரெண்டு டாக்கிங் டாமோட வேலை என்னன்னு தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள தூதுவனா இருக்க போறதுதான். என்ன புரியலையா? கணவன் கிட்ட நேர்ல பேச முடியாத விஷயங்களை மனைவி இந்த டாக்கிங் டாம் மூலமா வெளிப்படுத்தலாம். கணவரும் அதையே ஃபாலோ பண்ணலாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? சித்தார்த் பொம்மி இவங்க ரெண்டு பேரும் மேடையில வச்சு ஆடியன்ஸ்க்காகவும் எங்களுக்காகவும் ஒரு லவபிள் மொமெண்ட் பண்ணணும். இந்த டாக்கிங் டாம் மூலமா உங்க மனைவிக்கு நீங்க ஐ லவ் யூ சொல்லணும். அதே போல பொம்மியும் பண்ணணும். இதுதான் உங்களோட டாஸ்க். கமான் சார், உங்களால முடியும், பண்ணுங்க. உங்க மனைவி கிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க. இதுல என்ன தயக்கம் உங்களுக்கு? சொல்லுங்க. Come on, Siddharth. சொல்லுங்க. I love you, Bhumi. I love you, Bhumi. இந்த சண்டை உருவாக்குனதே நான் தான். அத வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. கடுப்பா இருக்குமா? பாப்போம். இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கான நேரம் அமையல. ஆனா இப்ப நடந்த சம்பவத்தால அமைய போதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஆமா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். எங்க ஒய்ஃப்? அவ ரூம்ல தான் இருக்கா. பாத்தியா, வெளியில ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒய்ஃபை ரூம்லயே விட்டுட்டு வெளியே ஜாலியா சுத்த வந்துட்டல. வழக்கம் போல அப்படிதானே? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்ல. டேய் மச்சான், ஒய்ஃப் எங்கடா? எங்களுக்குலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா?
கூட்டிட்டு வரேன். அப்புறம் ஒய்ஃப் ஃபேமிலி அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ஐஐடிலயா இல்ல ஐவிஎம்லயா? சித்தார்த் மாதிரி பெரிய வீட்டு பையன் கண்டிப்பா மில்லியனர் வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிருப்பான். என்ன சித்தார்த், பொண்ணு ஐஐடி தானே? என்ன நாக்பூரா இல்ல கான்பூரா? ஓகே. அப்புறமா ஒய்ஃபை கூட்டிட்டு வாயேன், எல்லாருமா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஷூர். அவ ரூம்ல இருக்கா, தலைவலின்னு படுத்திருக்கா. அதனாலதான் உடனே கூட்டிட்டு வர முடியல. இல்லனா இப்பவே கூட போய் கூட்டிட்டு வந்திருப்பேன். ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். ஓகேடா. மாட்டினாமா இன்னைக்கு. இன்னையோட சித்தார்த் மானும் கப்பல் ஏற போகுது. எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? இல்ல, நீங்க என்ன பாக்கணும்னு சித்தார்த்த சார் கிட்ட சொல்லிருந்தீங்களா? அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சித்தார்த்திட்ட சொன்னோம். ஆனா நீங்க யாரு? நான் தான் சித்தார்த்த சாரோட ஒய்ஃப். ஓ அப்படியா? உங்க பேரு? என் பேரு பொம்மி. சித்தார்த்த சாருங்கிறீங்க? அது நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். ஓ, பரவாயில்லையே, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல வர்க்கிங் விமனா? அப்படின்னா இல்ல வீட்டோட இருக்கீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களான்னு கேக்குறேன். நானு கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வீட்ல தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் கடை ஆரம்பிக்க போறேன். கடையா? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? எங்க வீட்ல காலையிலேயே அதிரசம் செஞ்சு அத சைக்கிள்ல வச்சு கொண்டு போய் ரோடா அதிரசம் விற்பேன். அப்புறம் ஒரு நாளைக்கு அதிரசம் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? அது கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கும், இல்லனா ஒரு 200 ரூபாய் கிடைக்கும், இல்ல ஒரு நாளைக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் கூட கிடைக்கும். கருப்பட்டியும் அரிசி மாவும் கலந்து செஞ்ச அதிரசம். தின்ன தின்ன திகட்டாது இது பொம்மி செஞ்ச அதிரசம். அதிரசம் அதிரசம் அதிரசம்.